இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கிட்டேருந்து வந்திருக்கு. இந்த மத்திய அரசுக்கிட்ட வந்திருந்தாலும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி படிச்சிருந்தாவே ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட்டு அலவன்ஸு அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/5/2025 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்துக்கிற வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செஞ்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது வருஷம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்டில் உங்களுக்கு ஒன்று வரும். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஜாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனியன் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2025-26 உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/4/2025 20/5/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறதுல அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 250 இருக்கிறதாகவும், அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 250 வேகன்சி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 48,480 சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கங்க பாருங்கள். இன்னும் அடிஷ்னல் ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்குது, டிஆர்எஸ் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் வந்து உங்களுக்கு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிடுறேன். எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18, ஓபிசி கேண்டிடேட் 67 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 103, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2லேயும் 250 500 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 30/4/2025 அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிடலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 20/5/2025 வரதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்னு டிஸ்பிளின் யூனிவர்சிட்டி அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவலான யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்ஸ்லாம் வந்து படிச்சிருக்குன்னா, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமில் நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்பிஏ எம்எம்எஸ் பிஜிடிஎம் பிஜிடி பிபிஎம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் படிச்சிருக்கலாம். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% ஆஃப் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் ஒர்க் பண்ணியிருக்குன்னா பிஎஸ்பிஎஸ்ஸு பிஎஃப்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அண்ணன் கொடுக்குறது அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், பிடெக் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்சிஏ எம்எஸ்சி ஐடி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் கூட படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா அனலிசிஸ் பண்ணுறது, டேட்டா இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிட்டிக்கு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 இயர் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது நெட்வொர்க்கு, டேட்டா அனாலிட்டிக்கு, டேட்டா இன்ஜினியரிங்கு, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கஷ்டப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிஏனா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா இதில் படித்து பார்த்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸும், அது ஓபிசி கேண்டிடேட்டிவ் நான் கிராமிய லேயர் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடபிள்யூபிடி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் அஃபெக்டட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஷோ பண்ணி அதை பார்த்தா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூலாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருந்தீங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருந்தீங்களா? இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 இருக்குது. இதில் பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின், ரீசனிங் 25, அதேமாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 75 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 75, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 225 மார்க் சொல்லி கொடுத்துருக்கோம். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1ல் மொத்தம் 75 மார்க்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 225 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 150 நிமிட்ஸு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை எழுதி கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனில் எப்படி இருக்கும், பர்சனல் இன்டர்வியூலாம் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ஷோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 பேஜ் போகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்து 2-3 மணி நேரம் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ்லாம் பே பண்ணதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சரு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கைவிரல் இந்த மாதிரிலாம் ஒரு சில இது கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 177 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1180 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு, யூபிஐ, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்க்கு, ஐஎம்பிஎஸ், கேஷ் கார்டுன்னு சொல்லியிருக்கோம். அது மொபைல் வாலெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் கூட பே பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்க்கு. உங்களுக்கு 25 பேஜ் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.